வரலையா? சாப்பாடு சரியா போகல. எல்லாரும் எழுந்துங்க. ஒரு கண்களை மூடுகிறவனை பிரித்து கொண்டு இதை செய்திக்குள்ளாக கற்றுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த மத்திய வேலையிலே அப்பா, இதோ உணவு முடிந்த பின் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இதோ இந்த இடத்துல குழுந்து இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த அடிமையை மறைந்து அப்பா நீர் வெளிப்பட வேண்டும்படியா லூக்கா 12:12 சொன்னது போல் ஆண்டவரே என்ன பேச வேண்டும் என்பதை தூய் ஆவியானவர் தாமே கற்றுத்தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இதோ அந்த பேதர் அந்த இடத்துல சொன்னது போல இந்த இடத்துல பேசுவதற்கான துணிவை எனக்கு என்று சொன்னது போல அப்பா இதோ இந்த இடத்துல இந்த அடிமை மறைந்து நீர் வெளிப்பட வேண்டும்படியா கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே அது பலன் கொடுக்கும்படியா ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஏற்றவையாக இருக்கும்படியா அப்பா அனைவரையும் ஆண்டவரே ஒரு மனத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே அந்த செய்தியை உள்வாங்கி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அவர்கள் வாழ்வில் ஆண்டவரே அதை அவர்கள் வந்துட்டு கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே பாவ வாழ்க்கை விட்டு பரிசுத்த வாழ்விற்கு கடந்து செல்வதற்குண்டான அந்த காரணிகளை ஆண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்த ஆண்டவரே மீண்டுமாய் பரிசுத்த வாழ்வுக்கு கடந்து செல்லவும் ஆண்டவரே எந்த விதமான பராக்குகளுக்கு இடம் கொடாமல் ஆவியானவர் தாமே ஆற்றலாலும் அல்ல சக்தினாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையை படிப்பா எல்லா விதமான பராக்குகளையும் எல்லா விதமான தூக்கங்களையும் அப்பா உமது நாமத்தை நான் முத்திரையிட்டு ஜெபிக்கிறேன். மீட்பெரும் பேரால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தூங்குறவங்கெல்லாம் ஒரு ஆளுநர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, எல்லாம் கொஞ்சம் முழிச்சு இருக்கிறீங்க. சாப்பாடு இப்போ தான் உள்ளே இறங்கி இருக்குது. செய்தி கொஞ்சம் வந்துட்டு மொக்கையாக போனோன்னா எல்லாரும் வந்துட்டு தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் பிரியமானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் உட்காருங்க. இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு பாவ வாழ்வில் இருந்த பரிசுத்த வாழ்வுக்கு அவன் வந்துட்டு செல்வது எப்படி இருக்குன்னு சொல்லி. பாவம்னா என்ன? நிறைய சேர்த்து சாப்பிட்டு வந்துருக்கோம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு சாவடிக்காதீங்க. வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் சொல்லிட்டு நீங்கள் போங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு சாவடிக்காதீங்கன்னு யாரும் நினைக்காதீங்க. பிரியமானவர்கள், பாவம் என்றால் என்ன? கத்தோலிக்க திருவையின் திருமறை நூல் கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் இது பாவம் என்பது என்ன அப்படிங்கிறத 1849 இயல் 1851 இதில் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால் பாவம் என்பது திருச்சட்டத்திற்கு எதிரான சொல். எல்லாரும் சொல்லுங்க. பாவம் என்பது திருச்சட்டத்திற்கு எதிரான சொல், செயல் அல்லது விரும்புதல் ஆகும். இது கடவுளது அன்புக்கு கீழ்ப்படியாது. பாவம் கடவுளது அன்புக்கு கீழ்ப்படியாது. எல்லாரும் பைபிளை புரட்டுறீங்க. இது வந்து கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் புத்தகத்தில் இருக்கு, பைபிளில் கிடையாது. பிரியமானவர்களே, கிறிஸ்து பாவத்தின் கொடூரத்தை தன் பாடுகளில் முழுமையாக வெளிப்படுத்தி தன் இரக்கத்தால் அதன் மேல் வெற்றி கொண்டார். பாவம் என்பது என்ன? திருச்சட்டத்திற்கு எதிரான சொல். திருச்சட்டம்னா என்ன? கடவுளின் போதனைகள் அடங்கிய நூலா. திருச்சட்டம் அப்படின்னு சொன்னா அந்த நோரா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 5 புத்தகத்தை பழைய ஏற்பாடு காலத்தில் திருச்சட்டம்னு சொல்லுவாங்க. அதில் தான் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறத பற்றியெல்லாம் முதல் 5 புத்தகமான நோரா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ பாவம் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை. ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மள யாராவது நான் வந்து பாவமே செஞ்சதில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியுமா? முடியுமானே? முடியாது. ஏசாமியே சொல்றாரு, பாவம் செய்யும் எவரும், எந்த பாவம் செய்யலையோ, எப்பேற்பட்ட அந்த நபராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பதவியாக இருந்தாலும் சரி, பாவம் செய்யும் எவரும் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். நம்ம கத்தோலிக்க கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் புத்தகம் பாவம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை கத்தோலிக்க திருவையின் திருமறை நூல் சொல்கிறது. இயல் 1852-53 பாவங்கள் பல வகை, அவற்றின் செயல்களை பொறுத்தும் மீறப்படும் நற்பண்புகளையோ கட்டளைகளையோ பொறுத்தும் அந்த பாவம் வகைப்படுத்தப்படுகின்றன. அவை நேரடியாக இறைவனையோ அடுத்திருப்பவரையோ நம்மை சார்ந்தவையாக இருக்கலாம். மேலும் எண்ணம், சொல், செயல், கடமையில் தவறுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் பாவங்களை வகைப்படுத்தலாம். எண்ணம், சொல், செயல்,
கடமைகளை தவறுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் பாவங்களை நம்ம வகைப்படுத்தலாம். பாவம் செய்ய எவரும் பாவத்திற்கு அடிமைன்னு சொல்லிட்டாங்க. பாவம்னா திருச்சட்டத்தை மீறுதல்னு சொல்லிட்டாங்க. பாவம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணம், சொல், செயல், கடமையிலிருந்து மீறுது, இது எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்றாங்க. பவுலடிகளார் ரோமியர்களுக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை நம்ம வாசிக்கிறப்ப ஒரு மனுஷன் வழியா பாவம் அந்த உலகத்துக்கு ஒளிந்தது, அந்த பாவத்தின் மூலமாக சாவு வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தால் சாவு கவிக்கொள்ளும். ரோமியர் 5ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஆமென், அல்லேலூயா. நம்ம வந்துட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பிரியமானவர்களே. எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. யார் சாவு கவ்விக்கொண்டதுன்னா பாவத்திலிருந்து நமக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் நமக்காக வந்துட்டு உயிர்த்து விண்ணக தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவ அவர் வந்து ஒரு பாவமே அறியாத பிதாவின் சித்தத்தினால அவரால் வந்துட்டு பாவம் அவரை கவ்விக்கொள்ளலை. அதனால அவர் உயிர்த்து வந்தார். பிரியமானவர்களே, சீராக்கிய ஞான நூல் 21ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. சீராக்கிய ஞான நூல் 21-22. சமீப காலமாக எல்லா செய்தியும் நீங்கள் பார்க்கும்பொழுது கேரளால வெயில் டைமும் அதிகமாக வருது. வீட்டுக்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் 2 வீலரில் கட்டி போடுற ஸ்டூலை எல்லாத்துலேயுமே பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக நியூஸில் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இறைவார்த்தை என்ன சொல்லுது? சீராக்கிய ஞான நூல் 21:2 சொல்கிறது, பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை, அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். பாம்போட பற்கள் எப்படிப்பட்ட பற்கள் சொல்லப்படுகிறது? சிங்கத்தின் பற்கள் போன்றவை, அது மனிதரின் உயிரை போக்கிவிடும். ஒவ்வொரு பாவம் செய்யறது ஒண்ணு, பாவத்திற்கான சூழ்நிலையை தவிர்ப்பது ஒண்ணு. பிரியமானவர்களே, நம்ம பாம்பை கண்டு ஓடுவதை போல இந்த இடத்துல போனா, இந்த சூழ்நிலை போனா, இந்த ஒரு கெட்டுகதர் போனா, நண்பர்களோட வற்புறுத்தல் மூலமாக நம்ம இந்த சூழ்நிலைக்கு ஆளாக வேணும்னு தெரிஞ்சிருந்தா ரீபிளான் பண்ணி நம்மளே தவிர்க்கணும். பிரியமானவர்களே, அந்த மனைவியிடமோ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ நான் எல்லாரும் பண்ணாங்க நானும் பண்ணேன், என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லி சாக்கு போக்கு சொல்றதை விட சீராக்கிய ஞான நூல் ஆசிரியர் சொன்னது மாதிரி 21:2 சொன்னது மாதிரி பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. அந்த சூழ்நிலையை நம்ம தவிர்க்கின்ற பொழுது நம்ம கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக மகளாக நம்ம மாற முடியும். பிரியமானவர்களே, தோபித்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. தோபித்து 4:5. மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை, பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழிகளில் செல்லாதே. ஆமென், அல்லேலூயா. உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. அவகாலத்தில் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கரிஸ்பாட்டி தியான பிரேயர்ல மட்டும் கிடையாது. நம்ம ஊர்ல திருவிழா நடக்கும் பொழுது 9ஆம் திருவிழாக்கு நற்கரணை ஆண்டவரை எழுந்தேற்ற வைக்கிற பண்ற அந்த நாள்ல மட்டும் கிடையாது. பெரிய வேலைக்கிழமை நைட்ல இருந்து பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவப்பாதை வரைக்கும் அந்த அப்பத்தை எடுத்து அதை வணக்கத்துக்காக வச்சிருக்க நாள் மட்டும் கிடையாது. பிரியமானவர்களே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை, பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் இருந்தாரே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழிகளில் செல்லாதே. அப்படி நம்ம அநீதியின் வழிகளில் நம்ம தவிர்க்கும் பொழுது நம்ம கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு மகளாக மாற முடியும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு புத்தகத்தில் யோசேப்போட வாழ்க்கையை பொறுத்த மட்டும் பிரியமானவர்களே, கூட பிறந்த நண்பர்களால் கூட பிறந்த சகோதரிகளால் கைவிடப்பட்டு அவரை வந்துட்டு ஒரு பாலம் கிணற்றில் போட்டுட்டு அவர்கள் தகப்பன் வந்து அந்த சகோதரன் மேல மிகுந்த அன்பா இருக்கிறார் அப்படின்னுங்கிற ஒரு பொறாமை எண்ணம் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கூட பிறந்த சகோதரரை அவன் வந்துட்டு வித்துட்டு போயிட்டான். வணிகர்கள்ட்ட வித்துட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, யோசிப்பு எல்லா சூழ்நிலையிலும் கலங்காம போத்திபாரோட இல்லத்துல ஒரு வேலைக்காரன போல அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இந்த இறைவார்த்தையை படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் அதை ஃபுல்லா படிச்சு பார்க்கின்ற பொழுது யோசிப்போடு ஆண்டவர் கூட எல்லாத்துல இருந்தார். 39ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது யோசேப்பின் பொறுப்பில் தனக்கு இருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறு
வேலையை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசேப்பு எப்படிப்பட்ட ஆளு? நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்ட ஆள். ஜென்ஸ்ல யாராவது நல்ல உடற்கட்டு அழகிய தோற்றம் கொண்ட ஆள் யாராவது ஒரு ஆள் சொல்லுமா? யாருக்கே தெரியாதா? அழகிய உடற்கட்டு தோற்றம் கொண்ட ஆள் யாருமே தெரியாதா? நீங்க எல்லாம் டைரக்டா விண்ணகத்துக்கு தான் போவீங்க. தியானத்துக்கெல்லாம் வர வேண்டிய ஆளே கிடையாது. இப்போ நல்ல உடற்கட்டை வச்சுட்டு ஒரு ஜிம்மில் வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி கட்டு அழகிய பாடி பில்டிங்கெல்லாம் பண்ண போகிற அந்த இளைஞர்கள் போட்டாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் மிஸ்டர் கன்னியாகுமரி வந்தாங்க, மிஸ்டர் தமிழ்நாடா வந்தாங்க, மிஸ்டர் இந்தியாவாக வந்தாங்க. அதே மாதிரி நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றம் கொண்ட நல்ல ஃபேரான ஒரு நபராக இருந்தார் பிரியமானவர்களே. அவர் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார். வடக்கனூர் 39ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. வடக்கனூர் 39:10. ஆமீன், அல்லேலூயா. அந்த அழகிய உடற்கட்டு அழகிய பேரா இருக்கிற நபர் மேல அந்த போர்ச்சுகலோட மனைவிக்கு ஒரு கண்ணு, நம்ம வீட்டு அடிமை தானே, இவனை எப்படியாவது அபியூஸ் பண்ணிக்கலாம், இவன் மூலமா எப்படியாவது நம்ம இச்சைகளை கணித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் 2 டைம் இல்லை பிரியமானவர்களே, அதை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் நீங்க ஒரு நாள் சொல்லலாம், இந்த மாதிரி நான் வந்துட்டு கண்ணை காட்டினாங்க, இந்த மாதிரி பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தது, அதை வந்துட்டு தவிர்த்துட்டேன், நான் போகல. நண்பர்கள் எல்லாமே போனாங்க, ஊருக்காக காலேஜில் படிக்கும்போது கோவா போனோம், நண்பர்கள் எல்லாமே அந்த பார்க்கில் போனாங்க, நான் போகல. ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், நாள்தோறும் வற்புறுத்திய போதும் போகலைன்னா அவர் கடவுளுக்கு எவ்வளவு பக்தியாக நடந்தாரு, எவ்வளவு பணிந்து நடந்தார் அப்படின்னுங்கிறத பார்க்க வேண்டியது. உங்களோட வாழ்க்கையிலும் இங்கே நின்று போதித்துக் கொண்டிருக்கிற என்னோட வாழ்க்கையிலும் இந்த யோசேப்போட மனைவி, இந்த போர்ச்சுகலோட மனைவி வந்துட்டு சொன்னது மாதிரி பிரியமானவர்களே, நாள்தோறும் நமக்கு த்ரெட் வரலாம். இந்த பாவத்தை செய், இந்த அநியாயத்தை செய்ய, எல்லாரும் செய்யாதையா நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் பிரியமானவர்களே. ஆனால் நம்ம கடவுளுக்கு பயந்து பாவத்தை தவிர்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது யோசேப்பு சொல்றாரு பாருங்க 11வது இறைவார்த்தையில, இவ்வாறு இருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டிற்குள் சென்றார். உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை. அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து என்னோடு படி என்றாள். இந்த மனுஷன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டு ஓனரோட மனைவி இப்படி ஒரு திரண்டான காரியம் செய்யும் பொழுது மேலாடையை விட்டு அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடுகிறார். 12வது இறைவார்த்தையின் கடைசி பகுதியை படிச்சா தெரியும். அவள் கையில் தம் மேலாடையை விட்டு வெளியே தப்பி ஓடினார். அந்த விட்டு வெளியே ஓடியதை கண்டு அவர் தன் வீட்டு ஆட்களை கூப்பிட்டு 14வது இறைவார்த்தை, என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரேயரை வீட்டிற்கு கொண்டு வந்தார்? இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான். உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. பிரியமானவர்களே, தப்பு பண்றதுக்கும் தப்பு பண்ண சூழலை உருவாக்கி கொடுத்ததும் அந்த போர்ச்சுகலோட மனைவி தான். ஆனா வந்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேல பழிய போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க. வீட்டுல இருந்து வேலை செய்யற எல்லா நபர்களையும் வந்துட்டு கூப்பிடுறாங்க. பிரியமானவர்களே, வடக்கனூர் 39ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிலை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். போர்ச்சுகல் 100 பேருக்கு அதிபதி, என் மனைவியை இப்படி அபியூஸ் பண்றான்னு கேட்டு ஜெயிலில் கொண்டு போட்டுக்கிறாரு. யோசேப்பு கடவுளுக்கு பயந்து நடந்ததுனால சிலை மேலாளன் பார்வையில் தயை கிடைக்கும்படி அவர் வந்துட்டு செய்தார். பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையிலும் சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம வந்துட்டு இது நண்பனுக்கு தெரிய போதா, மனைவிக்கு தெரிய போதா, கணவனுக்கு தெரிய போதா, என் அப்பா அம்மாவுக்கு தெரிய போதா, ஒரு 700 கிலோமீட்டர் தள்ளி பாண்டிச்சேரியில் வேலை பார்க்குறேன், என்ன யாரும் கண்டிக்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவ வழியில போகணும் அப்படின்னு சொன்னா கடவுளோட அன்பை ரசிக்க முடியாது, ருசிக்க முடியாது. அவ்வளவு சூழலையும் தாங்க யோசிப்பு. போர்ச்சுகல் இல்லத்துல இருந்தாருன்னா 100 பேருக்கு ஓனரா மேனேஜரா மட்டும்தான் இருந்திருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் பாவ சூழலிருந்து விலகி ஆண்டவரை அவர் இறுதி வரை இருக பற்றி பிடிக்கும் பொழுது அந்த நாட்டுக்கே ஆண்டவரா அவர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம நினைக்கலாம், இவ்வளவு சூழ்நிலை வருது, நான் பாவம் செய்யல, கடவுள் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரோட திட்டம், ஆண்டவரோட ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, திருப்பாடல் 4ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. திருப்பாடல் 4ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை,
சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாக இருங்கள். பிரியமானவர்களே, 6 மணி ஷிஃப்ட்டுக்கு நான் வேலைக்கு போறேன். காலையில ஷிஃப்ட் 2 மணிக்கு முடியுது. மேனேஜர் 6 மணிக்கு ஃபேக்டரியில இருந்து ஒரு 5:30 மணிக்கு வேலை முடிஞ்சு போறாரு. 6 மணிக்கு என்ன ஃபேக்டரியில இருந்து அனுப்புறாரு. என் மனைவி ஃபோன் பண்றாங்க, இன்னும் நீங்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து 8 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அவன் வேலை முடிஞ்சு 6:30 வந்திருப்பாங்க. போன உடனே என்ன ஆகும், ஏன் லேட்டுன்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கிடையில எங்களுக்கு அடி சண்டை வரும், தாதம் வரும். ஏன் போன் அடிச்சா எடுக்கிறேன்னு கேட்பாங்க. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரும் பொழுது நம்ம ஒரு வார்த்தையை வந்துட்டு அதிகமாக பேசுறதோ உடனே கண்டுபிடிக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதை தவிர்க்கலாம். கம்பெனியில் வேலை இருந்தால் நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். நேற்று விஜய் சொன்னது மாதிரி நம்ம அருள் மாதிரியே சொல்லலாம். என் குடும்பத்தில் இந்த சூழலை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை கேட்டாங்கன்னா நம்ம வேலை லேட் ஆகிடுச்சு அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்லலாம். அதையும் மீறி சொன்னாங்கன்னா படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாக இருங்கள். நம்ம 2 பேரும் சொல்லலாம். காலையில் இந்த மாதிரி வேலை கொடுத்தாங்க, 12 மணி நேரம் ஃபேக்டரியில் வேலை பார்த்தேன், கால் வலி, கொஞ்சமாக வரும்போது லேட் ஆகிடுச்சு, கால் பண்ணும்போது எடுக்க முடியல அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு நான் கத்த எப்படி இருந்தேன்னா முதல்ல ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போனாங்க. அடுத்து வேற வீடு பாருங்க. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபத்தில் ஒருத்தர் பிடிச்சி அடிச்சு வீடு திருநெல்வேலியில் இருக்குது, பொண்ணை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நானும் பேசக்கூடாது. என் மாமா வீடு பக்கத்து தெருவில் இருக்கு, எனக்கு ஆள் இருக்குன்னு அவங்களும் பேசக்கூடாது. அப்படி பேசணும்னா குடும்பத்தில் இருக்கிற உறவு சிதைந்து போகும். பிரியமானவர்களே, பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை நம்மளே உருவாக்கி கொடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, சிறாகி ஞான நூல் 5ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை சொல்கிறது, பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இருக்கிறாரே, ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அளவுக்கு பாவம் மன்னிப்பு பற்றி பயம் இல்லாமல் இருக்காது. கடவுள் நம்மளை தண்டிப்பாரு, செய்த பாவத்துக்காக கடவுள் நம்மளை தண்டிக்காம விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு தாண்டவண்டித்தனமா திருப்பாடல இருக்கு. நான் பலமுடன் வாழ்ந்த போது என்னை ஒருபோதும் வசிக்க முடியாது என்று, எனக்கு பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, சொத்து இருக்கு, என்னை யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா கடவுள் ஒரு சுனாமியோ, ஒரு கொரோனாவோ, ஒரு பூகம்பமோ, ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்து இல்லப்பா உனக்கு மேல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய நாட்கள்ல நம்மளுக்கு வந்துட்டு கண்ணு முன்னாடி காட்டுகிறார். பிரியமானவர்களே, சீராகி ஞான நூல் 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாது. இந்த தவ காலத்துல பாவசங்கத்திலும் கூப்பிட்டேன். இல்லை அடுத்த வருஷம் திருவிழாக்கோ, அடுத்த வருஷம் வந்துட்டு வர 2026 வருஷம் கிறிஸ்துமஸ் டைம்லையும் நாம் பாவசங்கீர்த்தனம் பண்ணால் போதும். திருச்சபையின் கட்டளைகளில் என்ன சொல்லியிருக்கலாம், வருடத்திற்கு ஒரு முறையாவது அப்படின்னா நீங்கள் செய்யாமல் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இல்லை ஆலயங்கள் இல்லாத இடத்திலே இருக்கின்ற பொழுது வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஒரு சவுதியிலெல்லாம் வேலை பார்க்கும் பொழுது ஆலயங்கள் இல்லாத இடத்துல பங்கு குருவானவர்கள் இல்லாத இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாவசங்கீர்த்தனம் பண்ணிருக்கீங்கன்னு எழுதிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான நல்லெல்லாம் விட்டுருவோம். எது வருஷத்துக்கு ஒரு முறையாவதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த தவக்காலத்தில் பண்ணியாச்சு, அடுத்த தவக்காலத்தில் பண்ணால் போதும், நம்மளோட கடமை முடிந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே, நாட்களை தள்ளிப்படாதே. ஆண்டவரின் சின்னம் திடீரென்று பொங்கிடும், அவர் தண்டிக்கும் காலம் நீ அழிந்து போவார். நம்ம என்னைக்கு வந்துட்டு அவர் தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பிரியமானவர்களே, அவர் தண்டிக்கின்ற காலத்துல நம்ம அழிந்து நம்ம நிர்மூலமாகி ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். பிரியமானவர்களே, யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. யோபு 10:14, நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கிறேன், என் குற்றத்தை
எனக்கு சுட்டி காட்டாது விடமாட்டீர். நான் குற்றம் புரிந்தால் அதை என் மீது சுமத்தாது விடு. நம்ம தப்பு செய்தோம் அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனையை ஆண்டவர் சுமத்தாம ஒத்த மாட்டார் பெரியவர்களே. அதனால நம்ம இந்த மாதிரி கரிஸ்மாட்டிக் பிரேயர்ல இந்த மாதிரி ஒரு நாள் தியானம் நடக்கிற இடத்துல இந்த சென்டர் தான் கிடையாது, எங்க போனாலும் ஆண்டவரிடம் திரும்பி வர்றதுக்கு நம்ம மனசை உடைச்சி கடவுளுக்கு ஏற்ற பலி ஒருங்கிய நெஞ்சமே. காலைல முதல் செஷன்ல ஜான் பிரான்சிஸ் எடுத்தார். கடவுளுக்கு ஏற்ற பலி என்னன்னு சொன்னாரு? நொறுங்கிய நெஞ்சம். உள்ளத்தை உடைச்சி பாவ வாழ்க்கையில இருந்து பழைய இயல்புல இருந்து ஆண்டவரை திரும்பி போறதுக்கு காலம் தாழ்த்தாம இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது உருவானவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிறப்பு விகிதமே ஒரு வீட்டுல ஒரு குழந்தை 2 குழந்தை ஆகி போச்சு. இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் கழித்து நாகர்கோயில்ல எல்லா பக்கலையும் ஃபாதர் கிடைப்பாங்களா? இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல, மலர்மூர் மறை மாவட்டத்துல, தக்கலை மறை மாவட்டத்துல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஃபாதர் கிடைப்பாங்களா? தெரியாது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து இந்த சவரியார் கோயில்ல இந்த இடத்துல ஃபாதர் இருக்கிறாரு, நீங்க பாசகத்தனம் பண்ணா போக அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் கூட வரலாம். பிரியமானவர்களே, 4 ஊருக்கு ஒரு ஃபாதர் இருக்கக்கூடிய சூழல் கூட வரலாம். நான் இடைத்தலும் இந்த காலத்தில் கம்மியாக இருக்கிறது. ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் இந்த வாரம் பாசம் பண்ணிட்டேன், அடுத்து எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போய் பண்ணுங்க. இப்போ பண்ணும் பொழுது நம்ம சொன்ன காரியத்தை ரிப்பீட்டபிலிட்டியாக செய்யும் பொழுது ஒரே பாதத்தை போயிட்டு அந்த காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கே ஒரு உறுத்தல் வரும். போன வாரமும் இதே தான் சொன்னோம், இந்த வாரமும் இதே தான் சொன்னோம், ஏதாவது ஒரு பாயிண்டாவது நான் அதில் இருந்து கம்மி பண்ணியிருக்கணும்னு சொல்லி நம்ம பழைய இயல்பை விட்டுட்டு புதிய மனிதர் இயல்பை நம்ம அணிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, சக்கையோட வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நான் வாசிக்கின்ற பொழுது அவர் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு நபர் தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்தார், நான் உள்ளத்தில் தங்குவான், இல்லத்தில் தங்க வேண்டும் சொன்னார். வீட்டுக்குள்ள போனார். அவர் மீட்பு கொடுத்தது, சந்திக்க வந்தது சக்கைக்கு மட்டும்தான். ஆனால் அந்த மனமாற்றம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவரும் ஆபிரகாமின் மகனே. ஒரு ஆள் சக்கைங்கிற ஒரு நபர் தான் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்துக்குள்ள வந்தார். என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவர் பொருளையாவது நான் கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திரும்ப கொடுத்து விடுகிறேன் அப்படின்னாரு. பாதியை ஏழை கொடுத்துட்டார். மிச்சம் இருக்க பாதையில யாரும் பொருளையாக நான் கவர்ந்திருந்தா 4 மடங்கு திரும்ப கொடுத்துறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஏசப்பா ஒரு காரியம் பண்ணார். சக்கையோட மனைவியை பத்தியும் அப்பா அம்மா பத்தியும் விவிலியத்துல கொடுக்கல. பிரியமானவர்களே, நான் சக்கை சொல்றாரு, இந்த சக்கைக்கு மீட்பு உண்டாகட்டும் சொல்ல, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டுன்னு சொல்ற. நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவனோ மனைவியோ மகனோ மகளோ பெரியவங்களோ சின்னவங்களோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டுக்காக குடும்பத்திற்காக இந்த பாவ சூழ்நிலை தவிர்க்கின்ற பொழுது நீங்க உங்க பாவத்தை குருவான இயேசுவின் பிரதிநிதியாக இருக்கிற குருவானவரிடத்துல போய் அறிக்கையிடுகின்ற பொழுது மீட்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது. பிரியமானவர்களே, உங்க வீட்டார் அனைவரும் மீட்பப்பட்டுக் கொள்ளாங்க. நீங்க பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு கடந்து போகும் பொழுது உங்க வீட்டார் அனைவரும் சக்கையை போல மீட்பை சூழ்ந்திருந்து கொள்கிறார்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை, ஆறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்தோம் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையானவர். கடவுள் நேர்மை உள்ளவரா, நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரு. நாம என்ன பண்ணணும்? நம் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கடவுள்கிட்ட போயிட்டு சரணடைந்து பாசிக்கிறோம் பண்ணி கடைசியாக எவ்வளோ நாள் ஆகுது. இன்னைக்கு இந்த கரிஸ்மாட்டிக் பிரேயர்ல இப்போ இந்த 5 மணிக்கு மேல குருவானவர் இயேசுவின் பிரதிநிதியாக இருக்கிற குருவானவர் வரும் பொழுது எல்லா பாவத்தையும் நீங்க வந்துட்டு ஞாபகப்படுத்தி பாருங்க. எது மறந்து போன பாவமா இருக்கலாம், சொல்ல முடியாத பாவமா இருக்கலாம், எல்லாத்தையும் எழுதி வைங்க. இந்த குருவானவர் உங்க சொந்தக்காரங்களோ யாருமே கிடையாது. அவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இயேசுவோட பிரதிநிதியாக தான் அந்த இடத்துல இருக்கிறார். பிரியமானவர்கள், உள்ளத்தை உடைச்சி அந்த பாவ அறிக்கையை நீங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பரிசுத்தமாக அந்த இடத்துல இருந்து வெளியே வருவீங்க. உங்க உள்ளத்தின் பாரம் ஃபுல்லா இறங்கி வைக்கப்படும். பிரியமானவர்களே, எசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை
இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. எசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. உங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு மதியானம் சாப்பிட்டு வந்தோம், சாப்பிட்டு பிளேட்டை எல்லாருமே கழுவுனாங்க, கழுவி அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஒரு கழுவாத பிளேட்டை கீழே அந்த டைனிங் ஹாலில் வச்சுட்டு நைட்டு சாப்பிடும் பொழுது அந்த கழுவாத பிளேட்டுக்கு மேலேயே மறுபடியும் நைட்டு டிஃபனை போட்டு யாராவது சாப்பிடுவாங்க? சாப்பிட மாட்டேன். நமக்குள்ளால ஆண்டவர் வரணும் அப்படின்னா, என் உள்ளத்தில் வரணும், என் இல்லத்தில் வரணும்னா, ஒரு கதவருகே நின்று தட்டி கொண்டு இருக்கிறார். என் இல்லத்துக்கு வரணும்னா நான் என்ன சுத்தப்படுத்தி, ஆண்டவரே உள்ள வாங்க, எனக்குள்ளால வாங்க, உங்க அன்பை கொடுங்க, உங்க பிரசன்னத்தை கொடுங்க, உங்க வார்த்தையை ஊற்றுங்க, உங்க கிருபை என் மேல ஊற்றுங்க, எனக்கு வந்துட்டு உங்களுக்கு பிரசன்னத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நான் தூய்மையா இருக்கணும். பிரியமானவர்களே, நானே அழுக்கா இருக்கிறேன்னா என் மத்தியில் எப்படி வந்து தங்குவாங்க? அங்க மாட்டேன். உங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள். ஆண்டவரை தான் சொல்றார். இந்த பீடத்துக்கு முன்னாடி நின்று ஓய்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். தீமை செய்கிற காரியத்தை நம்ம விட்டு ஒழியும் பொழுது தீச்செயல் ஒவ்வொன்றா வந்துட்டு கம்மியப்பட்டு போவது. பிரியமானவர்களே, நம்மளே நாம கழுவி சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். குருவானாற்ற நம்ம பாவ அறிக்கை செய்து அந்த இடத்துல இருந்து எழுந்து வரும் பொழுது குருவானவர் ஒரு பரிகாரத்தை சொல்லுவாங்க. இந்த ஜபத்தை சொல்லுங்க, இனி பாவம் செய்யாதே. எப்படி அந்த விபச்சாரம் பண்ண பெண்ணிட்ட ஏசாமி சொன்னாரோ, அம்மா நீ வந்துட்டு இனி யாரும் தீர்ப்படவில்லையான்னு கேட்டு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் இயேசுநாதருக்கு பிரதிநிதியா இருக்கிற குருவானவர்கிட்ட போயிட்டு நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் கேட்டுட்டு, இந்த ஆண்டவர் உங்களை வந்துட்டு மன்னிக்கிறார், நீங்க இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் நம்மளை தூய்மைப்படுத்திக் கொண்டு அந்த தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நம்ம வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக, நம்ம வாழ்வு ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்வாக, நம்ம வாழ்வு எல்லாரும் ஒரு முன்மாதிரியான வாழ்வாக இருக்கும். பிரியமானவர்களே, திருப்பாடல் 93ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. திருப்பாடல் 93ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. உங்களுடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். காலையில் எழுப்பி குளிச்சு முடிச்சுட்டேன், இந்த ஹாலுக்குள்ள வரணும்னா 6:30க்கு வரணும்னா 5 மணிக்கே எழுப்பி எப்படி முன் தயாரித்து எந்த ட்ரெஸ்ஸை மாற்றலாம், எந்த வந்துட்டு பெர்ஃப்யூம் போடலாம், இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்மளை நாம் எப்படி வந்துட்டு அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அழகுப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். என் இல்லம் இறை வீடுகளின் வீடுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவரோட இல்லத்தை அழகு செய்யறது என்றென்றும் தூய்மையாக இருப்பது. நம்ம அக அழகு மட்டும் புற அழகு மட்டும் போதாது. பிரியமானவர்கள், அக அழகு மட்டும் போதாது. அடுத்தவங்க முன்னாடி பார்க்கும் பொழுது ஒரு முகமலர்ச்சியோட ஒரு வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா ஃபேராக அடுத்தவங்க முன்னாடி புன்சிரிப்போட இருந்தால் மட்டும் போதாது. நம்ம அந்த உள்ளத்து தூய்மை வேணும். பிரியமானவர்களே, என்றென்றும் தூய்மையே நமது இல்லத்தை அழகு செய்யும் சொன்னது மாதிரி நம்ம புறத்தில் இருக்கிற தூய்மை தான் நம்மளை வந்துட்டு அழகு செய்யும். அதுதான் கடவுளுக்கு முன்னாடி ஒரு ஏற்ற ஒரு பாத்திரமாக, அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்றும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர். திருப்பாடல் 24ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? பிரியமானவர்களே, நம்ம கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு மகளாக வாழணும் அப்படின்னா நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும்ங்கிறத திருப்பாடல் 24:4 சொல்றாரு. ஆசிங்க, கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு
ஆணையிட்டு கூறாதவர். பிரியமானவர்களே, கரைப்படாத கைகளோடு இருக்கணும். பிரியமானவர்களே, உள்ளத்துல தூய்மை இருக்கணும். மாசற்ற மனம் கொண்டவர்களாக இருக்கணும். அந்நிய தெய்வத்தை வழிபடாதவர்களாக இருக்கணும். நோய்க்கு பார்க்கணும், பேய்க்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் குழந்தைங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே பக்கத்துல எங்க முஸ்லீம் பள்ளி இருக்கோம் அங்க போயிட்டு தாயத்தை கட்டிட்டு வருது. உடனே வந்துட்டு மந்திரிக்கவங்களை பார்க்கறது. அந்த மாதிரி காரியங்கள்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்கிறது, உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நாளை உங்களிடையே வியத்தகு செயல்களை புரிவார். நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்யணும், அற்புதம் செய்யணும். ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையை, எண்ணில் அடங்காத ஒரு அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை செய்யணும். அப்படின்னா இன்று உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம முதல்ல தூய்மையாகி, நாம பரிசுத்தமாகி, நாம கடவுளுக்குள்ள ஒரு மகனா நம்மளை வந்துட்டு தயார்படுத்தணும். நம்ம தூய்மை இல்லாம ஆண்டவர் நமக்கு எதை செய்வாரோ அதை செய்வார்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் ஒருபோதும் நடக்காத. பிரியமானவர்களே, யோசுவா 3:5 ஆண்டவர் சொல்றார், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார். நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். என் புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், என் பையன் வந்துட்டு கப்பல்ல வேலைக்கு போகணும், என் பையன் வந்துட்டு தொழில் நல்ல முறையில் நடக்கணும், 1க்கு 10 போட்டு வாங்கணும், இன்னும் வந்துட்டு நான் சாஃப்ட்வேர்ல வேலைக்கு போகணும், நான் நினைச்ச மாதிரி வரணும் அமையணும். எல்லாமே நம்ம ஆசைப்படுறோம். பிரியமானவர்களே, நம்மளே நாம தூய்மையாக்கி சுத்தகரித்துக் கொள்கிறோமா, தூய்மையான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதிய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. எபிரேயர் 12:15, உங்களுள் எவரும் நல்லா கவனிங்க, உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாத்தையும் கடவுளுக்கு அருள் இருக்கா? நிறைய பேர் இப்போ வந்துட்டு பேசவே மாட்டேன்றீங்க. சாப்பாடு இப்போதான் வேலை செய்து போல இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே ஞானஸ்நானத்துல நம்ம சாவான பாவத்தால, நம்ம ஜென்ம பாவத்தால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் என்று கடவுள் பெயரால ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டு பேரை நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பவுலடிகளார் எபிரேயருக்கு திருமுகத்தில் சொல்றாரு 12:15, உங்களில் எவரும் கடவுள் கொடுத்த அந்த கிரேஸ் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். 2வது காரியம், கசப்பான நச்சு வேறு எதுவும் கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காத படிக்கும், அதனால் பலர் கெட்டு போகாத படிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ட்ரக் அடிக்ட்ல என் உடம்பு வீணாக போகுது, என்னோட பொருளாதாரம் வீணாக போகுது, என்னோட பணம் வீணாக போகுது, என் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி போகுது. ஆனால் இந்த கசப்பான நச்சுவேரின் காரணமாக எனக்கு உயிரோட பிரியமாக இருக்கிற ஒரு நண்பனை நான் அடிக்ட் ஆகிட்டேன், நீயும் அடிக்ட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க குடும்பத்தையும் கெடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நான் கெட்டு போயிட்டேன், நான் ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறேன், நான் பாவ வாழ்க்கைக்குள்ள விழுந்துட்டேன், நான் என்னால என் குடும்பம் வீணா போகுது, ஆனால் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கெடணும்னு சொல்லிட்டு இன்னும் கூட்டு சேர்த்து கசப்பான நச்சு வேறு எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காத படிக்கும், அதனால் நீ கெட்டதும் இல்லாம பலர் கெட்டு போகாத படியும் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு மொபைலில் ஒரு வித்தியாசமான ஒரு படம் வருது, ஒரு நடிகையோட படம் வருது, ஒரு நடிகனோட படம் வருது அப்படின்னு சொன்னா உடனே யாருக்கு ஷேர் பண்ணுவீங்க? கணவனுக்கு பண்ண மாட்டேங்குது, மனைவிக்கு பண்ண மாட்டேங்குது. யாரு டீப்பா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கானோ நண்பன் அவனுக்கு பண்ணுவீங்க. பிரியமானவர்களே, அவனுதான் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா உடனே நண்பர்கள் தான் ஷேர் பண்ணுவீங்க. நம்ம கெட்டதும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவர்களை கெட்டு நச்சு வேறாகி அதனால அந்த குடும்பம் கெட்டு போகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அதான் நான் சொல்ல பவுலடிகளார் எபிரேயருக்கு திருமுகத்தில் சொல்றேன். முதல்ல கடவுளோட அருளை இழந்து போவீங்க, 2வது கசப்பான நச்சு வேறு நம்மகிட்ட முளைக்கும், 3வது நம்மளால நம்ம கெட்டதும் இல்லாமல் நம்மளை சார்ந்த குடும்பங்களும் உறவுகளும்
நண்பர்களும் கெட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆண்டவரோட அந்த ரசிக்க முடியாது, ருசிக்க முடியாது. பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை சொல்கிறது, நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு, தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பேரை அறிக்கையிட்டு வழிபவருடன் நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு. முதல்ல நீதி, 2வது நம்பிக்கை, 3வது அன்பு, 4வது அமைதி. இந்த 4ஐ நம்ம நாடி தேடுகின்ற பொழுது நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்து பரிசுத்த வாழ்வுக்கு நம்ம கடந்து போகணும். பிரியமானவர்களே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வார்த்தை. முன்னர் கடவுளை பற்றிய அறியாமையில் இருந்த பொழுது, கடவுளை அன்போட ருசிக்காம இருந்த பொழுது, ஏசப்பா எனக்காக பாடப்பட்டாரு, எனக்காக கசையடிப்பட்டாரு, எனக்காக சிலுவை சுமந்தாரு, எனக்காக முள்முடி சுட்டப்பட்டாரு, எனக்காக சிலுவை சாவை ஏற்றாரு, 2 கையிலையும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு மத்தியானம் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் யார் செய்த பாவத்தினால அவரு இறந்தாரு. அப்படின்னு அறியாமையில இருந்த பொழுது இசைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி நீ முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீ செய்த பாவத்துக்காக உனக்கு தண்டனை கிடைச்சா பரவாயில்ல, நம்ம செய்த பாவத்துக்காக நம்ம அப்பா உயிரை கொடுத்திருக்கிறாரு. அதனால கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய மக்களே, தொடர்ந்து 1:15 வாசிக்கிறோம். நம்மளை அழைத்தவர் ஏசப்பா, அவர் தூய்மை உள்ளவர். அவர் வந்துட்டு தூய்மை உள்ளவர். பிரியமானவர்களே, அவர் வந்துட்டு ஒரு பாவமும் செய்யல. பிரியமானவர்களே, பரிசுத்தர் 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 தான். விண்ணகத்தில் பிதாவோட வலப்பக்கத்தில் போகும்பொழுது எருமீன்களும் சேராபீன்களும் நமக்கு முன்னாடி விண்ணகத்துக்கு போனவங்களும் எல்லா புனிதர்களும் தூயவர் 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 தான் பாடிட்டு இருக்காங்க. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம நடத்தையில எல்லாம் தூய்மை உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னா வெறும் ஆற்றலாலே நம்ம சக்தினாலே முடியாது. பிரியமானவர்களே, இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரோட ஆவியினாலதான் முடியும். பிரியமானவர்களே, நம்ம வந்துட்டு வெறுமையை இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு நம்ம வந்துட்டு எந்த பாவம் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள் தாங்க மாட்டோம். பழையபடி பழைய குருடி கதவத்தை வெளியே சொல்லிட்டு கதை மாதிரி 4வது நாள் பேக் டு வெளியே திரும்ப மாதிரி உடனே வந்துட்டு அந்த காரியங்களை தான் செய்வோம். ஆவியானவரின் துணை கொண்டு நம்ம கேட்கணும். பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்த வாழ்வுக்கு நம்ம கடந்து போனோம் அப்படின்னா ஆவியானவரோட துணையை நம்ம கேட்கணும். பிரியமானவர்களே, நல்ல கல்வன் அவன் வாழ்க்கையில என்ன செய்தான் அதெல்லாம் முக்கியம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சாமி ஏசாமி உயிரோடுற நேரத்தில் அவன் வந்துட்டு மனம் திரும்பினான். பிரியமானவர்களே, உயிரோடுற நேரத்தில் மனம் திரும்பினான். நீ இந்த என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இன்னைக்கு எல்லா வேலைகளையும் குடும்பத்தில் இருக்கிற சமைக்கிற வேலை, ஆஃபீஸ் வேலை, வேற குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன் போகிற வேலை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த தியான இல்லத்தில் எந்த கூட இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் தூய்மை உள்ளவர்களாக வாழ நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம அழைத்தல எல்லாம் நம்ம தூய்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மளை அழைத்தவர் வந்துட்டு தூய்மை உள்ளவர். பிரியமானவர்களே, நல்ல பாவசங்கீர்த்தனம் பண்ணுறதற்கு ஏற்ற ஒரு ரம்யமான சூழ்நிலை, ரம்யமான கிளைமேட்டு. மத்தியானம் சாட்ட பருவம் நமக்கு வந்திருக்குது. 5 மணிக்கு திருவானவர் தந்துருவார். பிரியமானவர்களே, எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க. நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாது. அவங்க எழுதுனாங்களோ எழுதலையோ, ஒவ்வொருவருடைய ஆன்மா சுத்திகரிக்கப்படணும். ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தில் நடக்கணும். அப்படின்னா அவன் நம்ம உள்ளத்துல இருக்கிறத கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே நம்ம உள்ளத்துல இருக்கிறத மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து எல்லாமே ஞாபகத்தில் வராது. பேப்பர்ல ஒவ்வொன்றா எழுதுங்க. ஆசைக்கிறத பண்றதுக்கு ஒருவனோர் முன்னாடி அறிக்கையிடுறதுக்கு தயார் பண்ணுங்க. முழங்கால் படிக்கிட்டு ஒரு பருவத்தில் இருக்கிறதுக்குவோம் ஒரு அருள்நிறைந்த மதியம் சொல்லுங்க. எனக்கு மறைக்கப்பட்ட பாவங்கள், மறைக்கப்பட்ட பாவங்கள், ஞாபகத்துக்கு வராத பாவங்கள் சிந்தனை கொண்டு வாங்கன்னு இல்லைங்க. மறுபடியும் நான் அந்த இடத்திலிருந்து விலகி பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தத்திற்கு கடந்து போக உண்டான ஆவியானவரோட துணையை கேளுங்க. உருவானவரிடத்துல போயிட்டு சரண்டர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கும் பாவ வாழ்க்கையில இருந்து ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை மாறும் என்பதில் துளி அளவும் சந்தேகம் பிரியமானவர்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது 7வது இவ்வாறு சொல்கிறது. மத்தேயு 5:8.
தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நீங்க ஆண்டவரை முகமுகமா மோசேயை போல முகமுகமா அவரை தரிசிக்கணும் அப்படின்னா நீங்க தூய்மையான உள்ளத்தோர் தான் இருக்கணும். உள்ளுக்குள்ளால அழுக்கு இருந்தது, பாவக்கரைகள் இருந்தது, மாசு இருந்தது, உள்ளுக்குள்ளால ஆணவ எண்ணங்கள் இருந்தது, உள்ளுக்குள்ளால இச்சைக்குரிய காரியங்கள் இருந்தது, உள்ளுக்குள்ளால பொறாமை எண்ணங்கள் இருந்தது, போட்டியான எண்ணங்கள் இருந்தது, ஆணவ எண்ணங்கள் இருந்தது. அப்படின்னு இருந்தாலும் நம்ம தூய்மையால இருக்க முடியாது, பரிசுத்துக்குள்ள வர முடியாது. உள்ள தூய்மை அடைஞ்சாதான் நம்ம ஆண்டவத்துக்கு போய் அவர்கிட்ட சரணடைந்து நம்ம உள்ளத்துல இருக்கிறத உடைச்சு உருவானவற்றை சொல்ல முடியும். இயேசுநாதரோட முதல் பிரசங்கமே மதை பொழிவு இதுதான் பிரியமானவர்களே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது இறைவாக்கு. தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நீங்க உள்ளம் தூய்மையாக்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்குள்ளால ஆண்டவர் வந்து தங்கி வாசம் செய்ய அவரோடு இருக்கிறார். உங்களை தூய்மைப்படுத்த அவர் தயாராக இருக்கிறார். நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா கரைகளையும், எல்லா மாசுகளையும், எல்லா பாவங்களையும் நீங்க உருவானவர்களிடத்தில் போய் சப்மிட் பண்ணும் பொழுது, நீங்க கண்முன்னால கொண்டு வரும் பொழுது உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய், உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நீங்க மனக்கண் முன் கொண்டு வந்து இனிமேல் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த தியானத்துக்கு என்னை கடவுள் அழைத்து வந்ததன் நோக்கமே ஆபத்துல இருந்து பரிசுத்த வாழ்வுக்கு நான் போவதற்கு தான். இந்த நாளில் எந்த ஒரு பாக்கியத்தை கடவுள் தருகிறாரு, அதை நான் நல்ல முறையில் உபயோகப்படுத்துன்னு சொல்லிட்டு மனக்கண் முன் கொண்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, பேசாதீங்க, மனக்கண் முன் கொண்டு வாங்க. பழைய வாழ்வில் இருந்து புதிய வாழ்வுக்கு போங்க. தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் கடவுளை காண்பர். மோசேயை போல நீங்க முகமுகமாக கடவுளை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்ததும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். மாசற்றதுமான சமய வாழ்வு நல்ல ஒரு கிறிஸ்தவ